வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் உங்கள் மனதோடு நான் இந்த பகுதியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். உங்கள் மனதோடு நான் கவிதா பலராமன். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பகுதி. நிறைய பேசணும், உங்களுக்காக நிறைய எழுதணும், குரல் கொடுக்கணும். ஒரு சோஷியல் ஒர்க்கராக, ப்ரொஃபஷ்னல் சோஷியல் ஒர்க்கராக படித்ததை, அனுபவித்ததை, வாழ்க்கை பாடத்தை, பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை பல ஆண்டுகளாக சந்தித்த விஷயங்கள் எல்லாம், வாழ்வியல் உண்மைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசை தான். இருந்தாலும் நேரம் என்பது எப்பொழுதுமே ஒரு சிக்கலாக இருக்கிறதுனால தொடர்ந்து எப்படியாச்சும் உங்களுக்கு ஒரு வீடியோ கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கேன். அப்படியாக உங்கள் மனதோடு நான் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவலைக்கு மருந்து. கவலைக்கு மருந்து என்னன்னு கேட்குறீங்களா? இந்த பகுதியை நீங்கள் கேட்கும் பொழுதே அதற்கான மருந்து உங்களுக்கு கிடச்சிரும். விடையாக நீங்களே எடுத்துப்பீங்க. அதாவது எதுவோ ஒரு கவலை, என்னன்னு சொல்ல முடியாத கவலை நமக்கு வரும் பொழுது, இது பொதுவாக என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திக்கு முக்காடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு கவலை சூழ்ந்துக்கும். அந்த கவலைக்கு பேர் ஏதோ ஒரு கவலை, சரிங்களா? ஆனால் பலருடைய வாழ்க்கை, அது ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும், பெரும்பாலும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சூழக்கூடிய கவலை எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு கவலை இல்லை, அந்த கவலை என்னவென்று அவர்களுக்கு தெரியும். அப்பப்போ அந்த கவலை அவங்கள சூழ்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த கவலைக்குரிய நபர் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கவலை சூழும் நேரத்தில் இந்த கவலை எனக்கு இல்லை, இந்த கவலை என்னுடையது இல்லை அப்படின்னு சும்மா நாமளே நம்ம மனசுக்கு சொல்லிக்கணும். எப்படி? ஒரு பொய் தான், அது பொய்யாகவே இருந்தாலும் கவலை சூழும் நேரத்தில் இந்த கவலை என்னுடையதில்லை, இந்த கவலை நம்மளுடையதில்லை, இந்த கவலை என்னோட மனசுக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு உங்கள் மனசுக்கு அல்லது நம்ம மனசுக்கு நாம் சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா, அந்த கவலை இல்லாத மாதிரி ஒரு 5-10 நிமிஷத்தில் நமக்கு தோணும். எப்படி? உண்மைதான், கவலை இருக்குதான். ஆனாலும் அந்த கவலை இருக்கும் நபர், அவர்களின் மனதுக்கு இந்த கவலை என்னுடையது இல்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கொண்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தால், நாம் எதை பற்றி கவலைப்பட்டோமோ அந்த கவலைக்கு தீர்வு சில நேரங்களில் கிடைக்கும், சில நேரங்களில் கிடைக்காமலும் போகும். ஆனால் அந்த கவலை பற்றிய சிந்தனையிலிருந்து நம்மால் நிச்சயமாக வெளியே வர முடியும். அதாவது நாமளே நமக்கு சொல்லிக்கொள்ளும் பொழுது, நாமளே நமக்கு சொல்லிக்கொள்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கு தான் சைக்காலஜியில் உளவியல் ரீதியாக அதற்கு வைக்கப்பட்ட பெயர் ஆட்டோ சஜஷன். ஆட்டோ சஜஷன் என்பது நாம் நமக்காக பேசிக்கொள்வது, நாம் நமக்கான எதிர்மறை எண்ணங்களோடு பேசிக்கொள்வது, நாம் நமக்காக ஒரு வைராகியத்துடன் இது மாறும் என்று நினைப்பதற்கு பதிலாக நினைக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் நம்ம மனசு கூட பேசவும் செய்யணும். அப்படி பேசிக்கொள்வதைத்தான் ஆட்டோ சஜஷன் என்று ஆங்கிலத்தில் சைக்காலஜியில் சொல்கிறாங்க. இப்படி நாம் நமக்காக பேசிக்கிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆட்டோ சஜஷன் கதையை சைக்காலஜியில் நான் படித்தேன். நடைமுறை வாழ்க்கைன்னு வரும்பொழுது ஆட்டோ சஜஷன்ஸில் எல்லாராலையும் ஜெயிச்சு முன்னாடி வர முடியுதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் ரொம்ப குறைவான எஸ் தான் இருக்குது, நிறைய நோ இல்லைன்றது தான் இருக்குது. அப்போ யாரால் அவர்களுடன் அவர்களுக்காக பேசிக்கொள்ள முடிகிறதோ
அவர்கள் அந்த ஆட்டோ சஜஷனை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்படி பயன்படுத்தி கொள்ள முடியும் பொழுது அவர்களால் அந்த 5லேருந்து 10 நிமிஷம் அவங்களுக்கான ஆட்டோ சஜஷன் கொடுக்கும் பொழுது ஈஸியாக இல்லை, ரொம்ப கடினமான கவலைகளை கொஞ்சம் இலகுவாக மாற்றி கொள்ளலாமே. அதற்காகத்தான் இதை இன்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது கவலைக்கு மாற்று மருந்து உங்கள் மனதோடு நான். இந்த பகுதியில் கவிதா பலராமன், ப்ரொஃபஷ்னல் சோஷியல் ஒர்க்கர், உங்களுக்காக சொல்லுவது, கவலைக்கு மருந்து வேறு எங்கேயும் இல்லை, மனசு தான். அந்த மனசு என்பது ஆட்டோ சஜஷன். இந்த தண்ணீரை போல் நீரை போல் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும், எங்கேயும் நிற்காது. ஆனால் அப்பப்போ கவலையானது அந்த தண்ணீரில் எப்படி நிறங்களை மாற்றி அமைக்குதோ அதே மாதிரி மாற்றிகிட்டே இருக்கும், குட்டையை குழப்பிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆட்டோ சஜஷனை பயன்படுத்தி மீண்டும் தெளிந்த நீராக மாற வேண்டும். உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த ஆடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட் கொடுங்கள். வணக்கம், உங்கள் கவிதா பலராமன்.